இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கி, அதாவது பெட்ரோல், டீசல் வண்டிக்கும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரால என்னென்ன பயன்கள் இருக்கு? மக்கள் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. அத தெரிஞ்சுக்கணும்னா, பவர் சேத்திர ஏஜேஜே எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்தேன். அங்க வந்து நம்ம சேல்ஸ் மேனேஜர் செந்தில்குமார் அவங்க அத பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப சொல்லுவாங்க. சொல்லுங்க. இப்போ பெட்ரோல் வண்டிக்கு நமக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து நம்ம சார்ஜ் ஒரு டைம் சார்ஜ் போட்டு ஓட்டணும்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் கிடைக்கும். 100 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ₹10 வரும் சார்ஜஸ். இதே நம்ம பெட்ரோல் வண்டி ஓட்டுறோம்னா ₹200 பெட்ரோல் போடணும். டெய்லி நமக்கு ₹200 இதாகும். நம்ம லோன் போட்டு எடுக்கணும் எடுத்துக்கலாம். குறைந்த முன்பணம் கட்டி நம்ம வண்டி எடுக்கணும் எடுத்துக்கலாம். இதுக்கு நாங்க ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி நமக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே நம்ம இதுக்கு இன்க்ளூடா எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இது நீங்க ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 to 90 கிலோமீட்டர் கிடைக்கும். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங். நமக்கு பேட்டரி மோட்டர் எல்லாமே நமக்கு 3 இயர் வாரண்டி வந்துடும். இது இஷ்யூனாலும் நம்மளே கிளைம் பண்ணி எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது மெயினா இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து மாசு கட்டுப்பாடு அது ரொம்ப பயன்படுது மக்களுக்கு. ஆமா 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 அந்த பயன் வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அதிகமா. பவர் சேத்திரம் ஏஜேஜே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சீனியர் மெக்கானிக் ராமச்சந்திரன் அவங்க வந்து இப்ப நம்மகிட்ட சொல்ல போறாங்க. அதை பத்தி என்னன்னு வந்து சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி மாதிரி இன்ஜின் அப்புறம் செயின் பிராக்கெட் கார்பெட் இந்த மாதிரி வந்து செலவுகள் வந்து வராது. இதுல வந்து மெயினா வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் செக்அப் பண்ணுவோம். அதுல வந்து ஒயரிங் கிட்டு லைட்டிங் அப்புறம் வந்து கண்ட்ரோலர் இந்த 3 மட்டும் செக் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு வந்து அதிகபட்ச செலவு வராது. ஆமா. இப்போ பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கும். அது வந்து கரெக்ட் முறையா பராமரிக்கணும். டைமுக்கு கரெக்டா சார்ஜிங் பண்ணணும். அப்புறம் வந்து ஹீட்டா இருக்கும்போது வந்து சார்ஜிங் போடக்கூடாது. இப்படி வந்தா வந்து பேட்டரி வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். பயன்படுத்துறவங்க வந்து என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ரைட். வணக்கம்.